அத்த, நீங்க இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு கடன்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் மாவு பிசினஸ் நல்லா போகுதே மாப்பிள்ள, அதுக்கு காரணம் நீங்க தானே. கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம். நீங்க மகா உங்க குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. நான் போயிட்டு வரேன். செல்வம், இத மகா கழுத்துல போட்டு விடுப்பா. கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க பணத்துக்காக அம்மா தாலி சரடு அடமானம் வச்சுக்கலாம் தானே கேட்டாங்க. இந்த மகா, உன் கையில் இது அம்மா கிட்ட கொடுத்துரு. இந்தாங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். ஒண்ணு புகுந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கே போயிடணும். 2 வீட்டையும் பாத்துக்கணுங்கிறது இனி நடக்காத காரியம்னு சொன்னீங்க. கோவத்துல பேசுறீங்கன்னு நானும் அமைதியா கேட்டுக்கிட்டேன். 2 வீட்டுல ஒரு வீடு தானு நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாத அத்தை. நான் சொன்ன மாதிரி 50 லட்சத்தை மீட்டு கொடுத்ததும் நான் என் வீட்டுக்கு போவேன் அத்தை. ஏன்னா மூத்த மகளா என் வீட்டை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுமே எனக்கு என்னோட 2 கண்ணு மாதிரி தான். 2 வீடுமே எனக்கு முக்கியம்தான். இதுதான் என்னோட முடிவுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் அதை சொல்லிட்டேன் அத்தை. மகா சரியா தான் சொல்றான். முரண்டு பிடிக்காம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கௌரி. மாமியாரும் மருமகளும் சரிக்கு சமமா மல்லு கட்டி நிக்கிறாங்க. மாத்தி மாத்தி சண்டைய தூண்டி விட்டு 2 பேருக்கும் நடுவுல நாம குளிர் காயலாம். ஏய், என்னடி யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, மாவுத்து டைம் ஆயிடுச்சுல. அகில, என்னடி பண்ற? கவுனெல்லாம் எங்கடி இருக்கு? நீயே பாத்துக்கோ. ஏய் அகிலா, லூசு, எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டா. ஹலோ அகிலா, நீ ரெடி ஆயிட்டியா? ரெஸ்ட் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வர? அகிலா, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேற? கதர் சொல்லு. அக்கி, இங்க பாரு, இது விளையாட்டுக்காகலாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். நான் நம்ம கல்யாணம் நடக்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் நைட்லாம் வீட்டுக்கே போல தெரியுமா? அதுவும் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கிளம்பிடுவோம். நீ வந்து ஜஸ்ட் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுரு. அதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். புரியுதா? ஏன்டா இப்படி என்ன பாடப்படுத்தி எடுக்கிற? உன்னை காதலிச்சது ஒரு குத்தமா? அகிலா, இங்க பாரு, நான் நமக்காக ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ வந்தனா நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லன்னு வையன், மருந்து பாட்டில் ரெடியா என் கையில தான் வச்சிருப்பேன். கடைசியா நீ என்னை தேடி வருவ என் புறத்துக்கு மாலை போட. என்னடி, மாவெல்லாம் பாக்கெட் பண்ணியாச்சா? அதமா பண்ணிட்டு இருக்க. நீ மட்டும் நின்னு பண்ணிட்டு இருக்க. அகிலா எங்க? அவ ரூம்ல இருக்கா. ரூம்ல இருக்காளா? அகிலா, அகிலா, என்னம்மா? என்னடி பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பேசிட்டு இருக்கேன். இங்க வா.
உன் அக்கா வீட்டுக்கு போய் மகாவோட தாலி சரடை கொடுத்துட்டு வந்துட்டேன். நாங்க போன நேரம் மாப்பிள்ள நமக்கு உதவி செஞ்சது, மகா தாலி சரடை அடமானம் வச்சது, இப்படி எல்லா விஷயமும் சம்பந்தியமாக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமான நிலைமையில தான் இருந்தாங்க. நல்ல வேளை விஜய் தாலி சரடை விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா. அதை மீட்டு கொடுத்தது நல்லதா போச்சு. இல்லனா மகாவை ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. மகா சொல்லிதான் அவர் உதவி பண்ணிருப்பாருன்னு மகாவையும் திட்டிருப்பாங்க. அவங்கள பார்க்கணுமே, எள்ளும் கொல்லும் வெடிச்சது. அந்த வீட்ல மகாவோட நிலைமை இப்படிதான் இருக்கு. அதனால நாம மகாவை எதிர்பார்க்காம நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும்டி. அப்பதான் உன் அக்காவுக்கு அங்க மரியாதை கிடைக்கும், அவன் நிம்மதியா இருப்பான். அகிலா, முக்கியமா இதெல்லாம் நான் உனக்காக தான் சொல்றேன். சம்பந்தியம்மா நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அவங்க முன்னாடி நாம ஒரு ஆளா நின்னு காட்டணும். அந்த கதிர் பையன் உன்னை தேடி வந்து பேசினாலும் பேச்சு வச்சுக்காத. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகி காட்டணும். உன் அக்காவை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும், புரியுதா? கோகிலா மாவு பாக்கெட்லாம் கட்டி வச்சுட்டா. இதெல்லாம் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்துருப்போம். சரிம்மா. ஃப்ரெண்டு கிட்ட சப்ஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. நான் இதோ வந்துடுறேன். போ. என்னடி எல்லாமே முடிஞ்சிருச்சா? அந்த முடிய போதுமா? கதிர், சொல்ல அகிலா. என் அம்மா பேசினதெல்லாம் கேட்டல்ல? கேட்டேன். இப்ப கூட உனக்கு சீரியஸ்னஸ் புரியலையா? என் அக்காவோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைங்கன்னு பாரு. இப்ப நீ சொல்றது மட்டும் நான் செஞ்சேன்னா அவ வாழ்க்கைய நானே நாசம் பண்ணதா ஆயிடும். அவ எங்களுக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கா. அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருக்காது. நீ நினைக்கிறது நடக்காது. ஓ அப்படியா? அப்போ உனக்கு உன் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம் இல்ல? என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேலடி. நீ இல்ல நான் செத்துருவேன் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பராக்கிலா, நான் சீரியஸா சொல்றேன். மருந்து பாட்டில் என் கையிலேயே தான் இருக்கு. நீ உங்க அக்கா கட்டிட்டே ஆளு.